வள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. குறள் நெறி பின்பற்றப்பட்டால் தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்யாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். பல்கலைக்கழகங்களுக்கு அனைத்தையும் மாநில அரசு செய்து கொடுக்கும் நிலையில் வேந்தர் பதவி மட்டும் மத்திய அரசு நியமிப்பவருக்கா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருவது மாநில அரசு. ஆனா வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. தாயார் பற்றி குரல் தழுதழுத்து கண் கலங்கி பேசிய ப. சிதம்பரம். முதலமைச்சர் பங்கேற்ற விழாவில் உருக்கம். என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த அஞ்சலி. கோமியம் அமிர்த நீர் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை பேச்சு. மாட்டுக்கறி சாப்பிடும் போது மாட்டின் சிறுநீரை மட்டும் எதிர்ப்பது ஏன் என கேள்வி. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களாம், ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னா உடனே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மத்திய அரசை சந்திக்க அழைத்துச் செல்லப்படுபவர்கள் டங்ஸ்டன் போராட்ட குழுவினரே இல்லை. பாஜக மீது விவசாயிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு நோட்டீஸ். 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே தடையை மீறி கள் இறக்கி நடைபெறும் மாநாடு. கள் குடித்து எதிர்ப்பை பதிவு செய்த மக்கள். சத்தீஸ்கர் ஒடிசா எல்லையில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. 14 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பெரியாரை இழிவாக பேசியதை கண்டித்து சென்னையில் நாளை சீமான் வீடு முற்றுகை. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. அண்ணா ஹசாரே போன்று உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வந்தாரா விஜய் என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்தது என்றும் பரந்தூர் சென்றது குறித்து விமர்சனம். மாதிரி தொடர்ந்து 1 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார், கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. சென்னை விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் சகோதரிகளுக்கு பாலியல் தொல்லை. ஊழியர் போக்சோவில் கைது. கோவை ரத்னபுரியில் ஓடை தூர்வாரும் பணியால் இடிக்கப்பட்ட வீடுகள். தங்க இடமின்றி நிற்பதாக பொதுமக்கள் வேதனை. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க அனைத்து மாநிலங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் அமைச்சர் TRB ராஜா பேச்சு. கோவில்பட்டியில் பதுக்கி வைக்கப்பட்ட 28 டன் யூரியா உரம் பறிமுதல். திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது. மேட்டுப்பாளையம் அருகே வீட்டுக்குள் புகுந்த யானைகள். கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்ற சிசிடிவி காட்சி.
பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம். தமிழ்நாடு முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். மற்ற நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரி என ட்ரம்ப் திட்டவட்டம். உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாகவும் அதிரடி அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அடுத்த பூரிக்குடிசை கிராமத்தில் தடையை மீறி கள் இறக்கி நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் சீமான் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளிகளா போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டைய கூலிக்கு கூட்டி வந்தது யாரு? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு? நாங்களா? திராவிட திருவாளர்களா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா? அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு. அவன் மூளை தேவைப்படுது. ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி. நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். சார், இன்னைக்கு காலையில சென்னையில எஸ்.வி. சேகரோட தந்தை பேர்ல ஒரு ரோடு வைப்போம் அப்படின்னு சிஎம் அறிக்கை விட்டுருக்காரு சார். அந்த ஒரு நிகழ்ச்சி மேல அதை எப்படி பாக்குறீங்க? ஆரிய கூலி, ஆரிய பற்று, ஆரிய விசுவாசம், ஆரிய கூட்டாளி, வேற எதுவும் சொல்றா? சார், ஐஐடி இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது. உலகத்துல நீங்க கோமியம் அமிர்த நீர் என்று கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதை குடிப்பதால் டாஸ்மாகில் குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சிலர் நினைப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் மாட்டிறைச்சி சாப்பிடும் போது அதன் கோமியத்தை குடிப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினார். மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மாட்டுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர். உடனே வந்து என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது. ஏன்னா அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். தொடர்ந்து பேசிய அவர் கோமியம் குடித்தால் டாஸ்மாகில் மது குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சிலர் நினைப்பதாக விமர்சித்தார். வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் கோவில் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள். இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம் வேற வந்திருக்கும். அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேங்கை வயல் பிரச்சனையை சுட்டிக்காட்டிய அவர் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கோமியத்தை குடிப்பதற்கு அரசியல் கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றும் வினவினார்.